விருத்திக்கு ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கேன். கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லைக் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா டயட் சார்ட் தருவீங்களா? ஏதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணணுமா? என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சிம்பிளா வச்சுக்கோங்க. 20% எக்ஸசைஸ், 80% நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஈக்குவல் டு 100% ரிசல்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய உணவை தான் கரெக்ட் பண்ணணும். என்னதான் நீங்க மாங்கன்னு ஜிம்ல போயிட்டோ இல்லை வந்து வாக்கிங் போறதோ இல்லை வீட்டிலே இருந்துட்டு நீங்க பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்றதுனாலயோ பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போறது கிடையாது. அப்போதைக்கு கேலரிஸ் பர்ன் ஆகும், உங்க பாடி ரொம்ப ஆக்டிவா இருக்கும், எனர்ஜியா இருக்கும், நல்ல நல்ல ஒரு குட் ஃபீல் இருக்கும். பட் அனதர் சைடு அங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா நீங்க கண்ணா பின்னான்னு சாப்பிட்றது, கேலரிஸ் அவேர்னஸ் இல்லாம ஹெல்த்தி ஃபுட்டவே வந்துட்டு அதிகமா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க வந்துட்டு வெயிட் லாஸ் வந்து மேஜரா இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து பிஎம்ஆர் வந்து மாறும். ஸோ உங்களுடைய பிஎம்ஆர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1200 தான் உங்களுடைய பிஎம்ஆர்னா அப்போ அந்த 1200 கேலரிஸ் தான் உங்க உடம்புனால பர்ன் பண்ண முடியும். அதுக்கு சப்போர்ட் பண்றது தான் வந்துட்டு எக்ஸசைஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. ஸோ அப்போ 1200 கேலரிஸ்க்குள்ள நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். 1200 கேலரிஸ் எக்ஸாக்டா சாப்பிட்டீங்கன்னா வெயிட் மெயின்டைன் ஆகும். 1200 கேலரிஸை விட எக்ஸஸா சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க வெயிட் கெயின் ஆகும். ஸோ அதனால வந்து கேலரி அவேர்னஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா இருக்கணும். அதுக்காக நம்ம அளந்தெல்லாம் சாப்பிட முடியாது. என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், நம்ம உடம்புக்கு எது கரெக்ட்டுங்கிறத ரெகுலர் பேசிஸ் ஃபாலோஅப்ல தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க நாங்க பர்சனல் மானிட்டரிங் இருக்கு. ரெகுலர் பேசிஸ்ல உங்களை மானிட்டர் பண்ணி உங்க எண்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்றோம். நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. வெரி ஆல் தி பெஸ்ட்.